ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுமன் நடித்த 2 படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுமன் வந்து நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சுமன் வந்து 2 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1981 நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தீ அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம சுமன் வந்து இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இதில் ரவிசங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் ரவி அப்படிங்கிற கூப்பிட கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இன்ஸ்பெக்டராக படம் ஃபுல்லாகவே சூப்பராகவே வந்திருக்காப்லங்க. இந்த படத்தில் யங் ரோலாக நம்ம சுமன் வந்து சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படமும் ஹிட்டு, இந்த படத்தில் உள்ள பாட்டும் ஹிட்டுங்க. அதுக்கடுத்து 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 2007 நம்ம ரஜினிகாந்தனுடைய 57வது வயசில் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சுமன் என்ன கேரக்டரில் நடிச்சுக்காப்ல. செம சூப்பரான வில்லன் கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து ஸ்ரேயா வந்து கதாநாயகியை நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் சூப்பரான வில்லனா நல்ல சரிக்கு சமமாக நம்ம சுமன் வந்து சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. ஆதிசேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பரான வில்லனை நடிச்சுக்காப்லங்க. நம்ம டேரக்டர் சங்கர் வந்து இவரை எப்படி தான் தேர்வெடுத்தாருன்னு தெரியல, செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. நம்ம சுமன் ஆதிகேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பரான வில்லனா ரஜினிக்கு சமமாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சிவாஜி ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டர்லையும் MGR அப்படிங்கிற கேரக்டர்லையும் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து AR ரஹ்மான் தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. படம் செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கும் நம்ம சுமனுக்கும். இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம சுமன் வந்து செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.